மணி என்ன ஆகுது? வீட்டுல 2 பொம்பளைங்க இருக்காங்கன்னு தான் பேரு. சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து சீக்கிரம் வைக்க முடியல இவங்களுக்கு. அடியே அடியே ராஜு. என்னங்க? என்ன உனக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? சாப்பாடு எங்க? மணி என்ன ஆகுது? நான் எப்ப சாப்பிட்டு எப்ப கிளம்புறது? எடுத்துட்டு வந்துடுறேங்க. நீங்க கையை அலம்பிட்டு வந்துருங்க. அதெல்லாம் எப்பவோ அலம்பியாச்சு. சாப்பாடு இன்னும் வந்த பாடு காணா. செத்த போருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இன்னும் எடுத்துட்டு வந்து வைக்கல. எல்லாருக்கும் துளிர் விட்டு போச்சு. ஆமா, கீதா எங்க போயிட்டா? கீதா. சொல்லுங்கப்பா. இன்னும் நீ ஆபீஸ் கிளம்பலையா? இதோ கிளம்பிடுவேன்ப்பா. கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க அத்தையும் முரளியும் வருவாங்க. சரிப்பா. அவங்க உன்னைய பார்க்க தான் வராங்க. என்னைய பார்க்கவா? எதுக்குப்பா? உன்னைய பார்த்து ரொம்ப நாளாச்சான், அதனால உங்க அத்தை உன்னைய பார்க்க வரா. இருந்து பக்குவமா பேசி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ் கிளம்பி போ. சரிங்கப்பா. ஏங்க, சாப்பாடு எடுத்து வச்சுட்டே வாங்க. சரி சரி, நான் சாப்பிட்டு கிளம்புறேன். சரிங்கப்பா. இந்த அத்தை வேற எதுக்கு வருது இப்ப? யாரு பார்க்கலன்னு அழுதா? கூட அந்த முரளியும் வரான். சும்மாவே இருக்க மாட்டான், குறுகுறுன்னு என்னை பார்த்துக்கிட்டே கிடப்பான். அப்பா ஏன் தான் இதை கேட்கவே மாட்டாருன்னு தெரியல. ஒருவேளை தங்கச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரோ என்னமோ. வேற யாரு கூட என்னை பேசவே விட மாட்டாரு. இந்த முரளி கூட மட்டும் என்னை பேசி பேசி என்னை டார்ச்சர் பண்றாரு. இன்னைக்கு என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போதோ தெரியல. கீதா, சாப்பிட வாடி. இந்த வரேம்மா. ஏண்டி, உன் வீட்டுக்காரு போயிட்டாருல? போயிட்டாரு சங்கீதா. சரி பின்ன. ஆமா, என்ன விஷயமா நீ பாக்குறதுக்காக ஓடி வந்த? இங்க பாருடி, புஷ்பா இருக்கால, அவ பேச்ச எதையுமே நீ நம்பிராத. அவ என்ன சொன்னான்னு நான் நம்புறதுக்கு? அவ என்ன சொன்னாலும் நம்பாத. வாயை திறந்தாலே அழுகுனி ஆட்ட மாதிரி புழுகுறா. அப்படி என்னத்த சொன்னாவ? அடியே, உன் புருஷனை பத்தி என்கிட்டே தப்பு தப்பா சொல்றாடி. என்ன? என் புருஷனை பத்தி பேசினாளா? ஆமாடியாத்தா. சரி, அப்படி என்னத்த சொன்னாவ? நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் ஊருக்கு போயிட்டு வரேன் சங்கீதா அப்படின்னு சொன்னேன். ஆமா. அப்ப அவள்கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்க நீ? அவள்கிட்ட அதை தான் சொல்லிட்டு போனேன். ஆனா அவ என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்னா? அவ நீ உன் நாத்தனார்காரி இருக்கால. யாரு? கஸ்தூரியவா சொல்ற? ஆமாத்தா. அவ வீட்டுக்கு நீயும் உன் புருஷனும் ஒட்டார சேர்ந்து போய் உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கேட்டதா சொல்லிட்டு திரியிறா. அடி ஆத்தே, கிளட்டு சிரிக்கி. இப்படியா என்னைய பத்தி சொன்னா உன்கிட்ட? சத்தியமா சொல்றேன், ஆமாத்தா, அப்படிதான் என்கிட்ட வந்து சொன்னா. நான் எதையும் கண்டு காணாம இவ இப்படி சொல்றாளே, இவ சொல்றத நம்பலாமா வேணாமா, மேற்கொண்டு நம்ம விஷயத்தையும் எதுக்கு சொல்லணும் வேணான்ட்டு வாயை மூடிட்டு அமைதியா உட்காந்துட்டேன். இந்த கிழட்டு சிரிக்கி இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாளா? எனக்கு அப்பவே தெரியும் ராஜு, உனக்கும் உன் நாத்தனாருக்கும் ஆகாதுன்னு. பின்ன எப்படி உன் நாத்தனார் பிள்ளைய நீ ஓ மகளுக்கு கட்டி வைக்க போவ? அது இந்த ஜென்மத்துல நடக்காதே அத்தா. ஆனா எனக்கு தெரிஞ்சு உன் புருஷனுக்கு இதுல இஷ்டம் இருக்கிற மாதிரிலாம் தெரியுது. என்னக்கா சொல்ற? ஆமாத்தா, உன் நாத்தனார் ஊர் இருக்குல்ல, அந்த ஊர்ல புஷ்பம்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவதான் சொன்னா உன் வீட்டுக்காரு அடிக்கடி அங்க வீட்டுக்கு போறதா. இந்த செய்தி எனக்கு எப்படி தெரியாம போச்சு? அதை நீதான் அலசி ஆராய்ஞ்சு பாக்கணும். உன் புருஷன் என்னன்னா உன்னை அடக்கிறதுல உன் விஷயத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுல குறியா இருக்காரு. நீ அவருக்கு பயந்து அவர் விஷயத்தை எங்க போறாரு எங்க வராருங்கிறத தெரிஞ்சுக்காம உட்கார்ந்துருக்க. ஒரு விஷயத்துல புஷ்பா சொன்னதும் கரெக்டா போயிடுச்சு பாத்தியா? உன் வீட்டுக்காரு உன்னை அடிக்கி வச்சு உன் புள்ள கல்யாணத்தையும் அவர் தலைமையிலே நடத்திடுவாரு போல. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்க ராஜு. ஏக்கா, நீ இப்ப சொல்லிதான் எனக்கே நல்லா புரியுது. இன்னைக்கு கூட அந்த கஸ்தூரி வரா. தனியா ஒன்னும் வரல, அவ பையலோட தான் வரா. அந்த பையன் சும்மாவே இருக்காம என் பொண்ணுகிட்டே நொய் நொய் நொய்னு பேசிக்கிட்டே கிடக்குறாங்கா. என் வீட்டுக்கார பத்தி உனக்கு என்ன இந்த ஊருக்கே தெரியும். எந்த ஆம்பளை கூடயும் பேச விட மாட்டாரு என் பொண்ணு. ஆனா இந்த முரளி கூட மட்டும் நீ பேசுன்னு என் பிள்ளைய டார்ச்சர் பண்ணுவாருக்கா. அப்ப நீயே நல்லா யோசிச்சு பாத்துக்க, உன் புருஷன் எந்த அளவுக்கு மிளகா அரைச்சிருக்கான்னு பாத்துக்க. நம்ம புஷ்பா சொன்னதையும் கணக்குல வச்சுக்க. ஆனா எனக்கு ஒன்னும் புரியல, புஷ்பா எப்படிதான் உன் புருஷனை நோட்ட விடுறாளேன்னு தெரியல. கட்டின புருஷன் உன்கிட்ட சொல்லிட்டு போறாரோ இல்லையோ, இவன் நல்லா நோட் பண்ணிக்கிட்டே கிடக்குறா. அதான்க்கா எனக்கும் ஒன்னும் புரியல. பார்த்து சூதானமா இருந்துக்க. மா, என்னடி மா, அத்தையும் முரளியும் வராங்களாமா? யாரடி உன்கிட்ட சொன்னா? அப்பா தாம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அத்தைகிட்டையும் முரளிட்டையும் பேசிவிட்டு அதுக்கப்புறமா வேலை கிளம்பி போனாருமா. ஆமா, இவருக்கு வேற வேலை கலதில்ல. இவங்க பெரிய மகாராணி, இவங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டு தான் நம்ம வேலைக்கே போகணும். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். மா இல்லம்மா, அப்பா ஏதாவது கேட்க போறாருமா. அவர்கிட்ட சொன்னாதானே? நீ சொல்லனா என்னம்மா, அத்தை வந்து சொல்லிடுச்சுன்னா? ஆமா ராஜு, அவ சும்மானே இருக்க மாட்டா. எப்படா உனக்கு 2 பேத்துக்குள்ளார சண்டை இருக்குன்னு பாத்துக்கிட்டே கிடப்பா. சரிக்கா, இப்ப எப்படி என் பொண்ணை அவகிட்ட பேச விடாம அனுப்புறது? அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. ஒரு வழி இருக்கு. அப்படி என்ன வழியை கண்டுபிடிச்சுட்ட? பேசாம உங்க அத்தையை பார்த்துட்டு போயிட்டு போன் அடிக்கிற மாதிரி யாரையாவது போன் அடிக்க சொல்லு. சரி. ஆபீஸ்ல இருந்து மீட்டிங்கு நீ உடனே வரணும், இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவோம், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லு. அப்படி சொன்னா உன் வீட்டுக்காருக்கு தான் இவ வேலையை விட்டு நின்னாதான் பிடிக்காதுல்ல, அப்புறம் சம்பளம் எங்க இருந்து வரும்? ஆமா, இது நல்ல ஐடியாவே இருக்கே. நான் சொன்ன மாதிரி பண்ணு, அப்பதான் உன் நாத்தனார்காரிக்கிட்ட இருந்து உன் புள்ள தப்பிக்க முடியும். சரிக்கா.
அத்தை நல்ல ஐடியாவா கொடுத்துருக்கீங்க நீங்க. சரி சரி, மசன்னு நிக்காம சீக்கிரம் ஏதாவது வேலையை பாருங்க. அப்புறம் அந்த போந்தாங்குழி நேரா வந்து இங்கே தான் நிற்பான். சரி சரி. அப்புறம் இன்னொன்று ராஜு, புஷ்பா கிட்ட பார்த்து நடந்துக்க. அவ சொல்றது எதையும் காதுல வாங்காம இருக்காத. காதுல வாங்கிக்கிட்டு அது என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சு பாரு. நீ சொல்லிட்டிலக்கா, நான் என்ன ஏதுன்னு பாத்துக்கிறேன். ஏதோ உன்னைய தங்கச்சி மாதிரி நினைக்க கண்டு இதையெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. நீ நல்லபடியா இருந்துக்கோ. சரிங்கக்கா, அப்ப நான் வாரேன். போயிட்டு வாங்கக்கா. ஏண்டி, ஆமா அந்த சங்கீதா அத்தை கொடுத்த ஐடியாலாம் நல்லா தம்மா இருக்கு. நானே எப்படா அந்த முரளிக்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தேன். சரி சரி, எப்படியாவது இந்த மாதிரி பண்ணியாவது தப்பிச்சு போயிடுடி. உங்க அப்பனுக்கு அந்த முரளிக்கு உன்னை கட்டணும்னு தான் ஆசை போல. இதுல இந்த கூத்து வேறையா? என்ன பண்றது, என் வாழ்க்கை தான் இவனை கட்டிக்கிட்டே போயிடுச்சுன்னா நீயே இதே மாதிரி குடும்பத்துல வந்து போய் மாட்டிக்காதுன்றதுக்காக தான் நான் உனக்கு உதவ வேண்டியதா இருக்கு. சரிம்மா, பார்த்து சூதானமா நடந்துக்க. நீயும் உங்க அப்பா விரிச்ச வலையில விழுந்துடாத. சரிம்மா, நான் பார்த்து இருந்துக்கிறேன். சரி வா, உள்ளார போவோம். மைனி, சொல்லு தேவி. கையில ஒரு 10 நாளைக்கு எங்க வீட்டுல வச்சிருந்துட்டு கொடுக்கட்டுமா? இல்ல என்ன இருக்கு தேவி, என்கிட்ட எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க? ஓ மக நீ கூட்டிட்டு போற? இல்ல மைனி, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. தாராளமா கூட்டிட்டு போ தேவி. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி செக்கப் இருக்கு, அதுக்குள்ளார கூட்டிட்டு வந்து விட்டுரு. சரி மைனி. இதை கேட்டோடனே எனக்கும் ரொம்ப சந்தோஷம், அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நான் தாத்தாவ போறேனா அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சாரு. கையில பாக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. கடைசியில அந்த முதலாளி வா இன்னைக்கு கடைக்குன்னு கூப்பிட்டுட்டாரு. அதனால அவரால் வர முடியல. மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே சோகமா கடைக்கு கிளம்பி போயிட்டார் மைனி. அப்புறம் என்ன இருக்காதா பின்ன, தான் பெத்த பொண்ணு இன்னொரு பொண்ணை சுமக்குதுன்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவருக்கு. ஆமா மைனி, அவரும் அதை தான் சொன்னாரு. ஆமா உலகத்துல யாருக்கும் நடக்காததான் இவங்க குடும்பத்துக்கு நடந்திருக்கு. ரொம்ப ஓவரா தான் அலப்பறையை கூட்டுறாங்க. வாங்க மாப்பிள்ள. வாங்கத்த, எப்போ வந்தீங்க? நாங்க வந்து அரை மணி நேரம் ஆச்சு மாப்பிள்ள. நீங்க கையில விட்டுட்டு எங்க போனீங்க? அது வேற ஒன்றும் இல்லை, கையிலுக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்டாக் இல்லை, அதனால கொஞ்ச நேரம் இருந்து வாங்கிட்டு போக சொன்னாங்க. அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? நீங்க உட்காருங்க, ஏன் எந்திரிக்கிறீங்க? இல்ல பரவாயில்ல மாப்பிள்ள, இருக்கட்டும். அப்புறம் மாப்பிள்ள கையில ஒரு 10 நாளைக்கு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். ஆமா, கையில ரொம்ப ஆசைப்படுறா, என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா. அத்தை உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நானும் ஒரு 4-5 நாள் அங்க வந்து தங்கட்டுமா? எனக்கு கையல் கூட இல்லாம இருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா வாங்க மாப்பிள்ள, நீங்க வராமையா? உங்களுக்கு கூப்பிட மறந்துட்டேன் பாருங்க கடைசியில. ஏண்டா அப்ப ஆபீஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிடுவேம்மா. அப்ப சரி. தேனு வந்திருக்கா. தீபக் தான் எங்களை கொண்டு வந்து விட்டுட்டு காலையில பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு கிளம்பிட்டான். தீபக் ஈவினிங் டைம்ல தான் வருவான். அப்படியே சேர்ந்து எல்லாரும் போயிருவோமா? சரிங்க அத்தை, நான் பேக்கிங்லாம் பண்ணணும்ல, எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள. அத்தை கையல் எங்க இருக்கா? கையலும் தேனும் உள்ளார ரூம்ல பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க அத்தை, நான் போய் பாத்துக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள. ஏன் சம்பா நின்றுக்கிட்டே இருக்கீங்க? ஒரு சேரை போட்டு உட்காருங்க. அச்சிச்சோ, ரொம்ப அக்கறை தான் என் மேல. இல்ல பரவாயில்ல தேவி, இருக்கட்டும். தேவி, நாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம்ல. ஆமா மைனி, அப்போ ஒரு அம்மா சொன்னிச்சு சீக்கிரமா உங்க பொண்ணுக்கும் செக்அப் பண்ணி பாருங்க, தள்ளி போட்டுட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க மைனி, நம்ம வேணும்னா 2 பேரையும் செக்அப் அனுப்பலாமா? 2 பேரையுமா? தேனை மட்டும் செக்அப் பண்ணலாமே, தீபக்கும் செக்அப் பண்ணுமா என்ன? இப்போ உள்ள காலத்துல 2 பேரையும் செக்அப் பண்ணாதான் என்ன ஏதுன்னு விவரம் தெரியுமா? என் பையனுக்கு ஒன்றும் இருக்காது, வேணும்னா தேனை வேணா செக்அப் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நல்ல சான்ஸ், இதை வச்சு நல்லா மூட்டி விட்டுறணும். என்ன தேவி பேசுறீங்க நீங்க? என்னாச்சு செம்பா? நார்மலா குழந்தை பெத்துக்கணும்னாலே 2 பேரையும் தான் செக் பண்ணுவாங்க. எங்க பொண்ணை மட்டும் செக் பண்ணணும்னு சொல்றீங்க? இல்ல நான் அப்படி சொல்ல வரல. பின்ன எப்படி சொல்ல வந்தீங்க? இல்ல எப்பவுமே லேடிஸுக்கு தானே நிறைய பிரச்சனை வரும். அதுவும் இல்லாம ஒரு உயிரை தாங்க போறது நம்மள மாதிரி பொண்ணுங்க தான். அவளுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கான்னு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் சொன்னேன். அப்ப எங்க தேனுக்கு தாங்குற சக்தி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல, நான் அப்படிலாம் சொல்ல வரல. முதல்ல தேனுக்கு பாத்துக்குவோம், அதுக்கப்புறமா தீபக்கு பார்க்கலாமேன்னு சொல்ல வந்தேன். என்ன தேவி பேசுறீங்க? 2 பேரையும் பார்த்தா ஒரே வேலையா முடிஞ்சிரும்ல. தனித்தனியா பார்த்தா வேலை தான் இழுக்கும். எங்களுக்கு எங்க பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு. அப்ப உங்களுக்கு உங்க பையன் மேல நம்பிக்கை இல்லையா? செம்பா நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்லக்கா, அவங்க நம்ம பொண்ணை மட்டும் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும், அவங்கள அனுப்பக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு கோவம் வருமா வராதா? இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? 2 பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான். மைனி, நான் எதுவும் தப்பாலாம் ஒன்றும் பேசல. இங்க பாரு தேவி, நான் எப்பவுமே உன்னை தப்பா நினைக்கல. நான் தான் சொன்னேன்ல, நீ என்ன பேசினாலும் நீ என் பொண்ணு மாதிரி தானே. இல்ல மைனி,
தீபக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அவனுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. நம்ம தேனு தானே என் பிள்ளைய தாங்கணும். அதுக்காக தான் நான் சொன்னேன். நீ சொல்றதெல்லாம் புரியுது தேவி. நீ சொன்ன மாதிரியே என் பொண்ணுக்கே செக்அப் பண்ணுவோம் முதல்ல. இதுல எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் வரணும்? செம்பா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ எதனால கோவப்படுறங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நம்ம பொறுமையா இருந்து 2 பேத்துக்கும் பார்த்து விடுவோம். சரிக்கா. நீ இப்ப ரூமுக்கு போ. சரிக்கா. இதை வச்சு எதையாவது சண்டையை மூட்டி விடலான்னு பார்த்தா நடுவில் இந்த அக்கா வேற வந்து களைச்சி விட்டுருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தேவி மட்டும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான்னு வையி, ஏதாவது சண்டையை இழுத்து விட்டு பெரிய சண்டையா ஆக்கி விட்டுருப்பேன். இன்னும் ஒன்றும் கெட்டு போல. நம்ம பொண்ணை தானே பார்க்க சொல்லியிருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லைனாச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய கச்சேரியை வச்சுக்குவோம். இப்போதைக்கு சைலண்ட்டாக இருப்போம். இப்போ அக்காவை மீறி எதையாவது நம்ம பேசணும்னா அக்காவுக்கே நம்ம மேலே டவுட் வந்துடும். பார்த்து சூதானமாக தான் காய் நகர்த்தணும். தேவி, சொல்லுங்க மைனி. செம்பா பேசின எதையும் மனசுல வச்சுக்காத. இல்ல மைனி, அவங்க வந்து தேனு மேல உள்ள அக்கறையினாலே உங்க மேல உள்ள பாசத்தினாலே தான் பேசுறாங்க. நான் அதை தப்பாக நினைச்சுக்கல. இதுல என்ன நடந்துற போகுது? ஃபர்ஸ்ட் தேனை பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் தீபகை செக் பண்ண போறோம். சரி தேவி, நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான். நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது எது கெட்டது எது நம்ம தான் சொல்லி தரணும். ஆமா மைனி. கடைசியில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுலையாவது சண்டையை மூட்டி விடலான்னு பார்த்தா கடைசியில் அக்கா என்னை ஆஃப் பண்ணி விட்டுருச்சு. அது எப்படி? தேவி தேனை மட்டும் டெஸ்ட் எடுக்க சொல்லலாம். எல்லாம் நல்லா விவரமாக தான் இருக்காளுங்க. நம்ம அக்கா தான் கூமுட்டையாட்டம் இருக்கு. ஆமாம், இருக்கட்டும். அதனால தானே இன்ன வரைக்கும் என்னையவே கண்டுபிடிக்க முடியல அதால. ஆனால் இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது. அக்காவா இருக்க கண்டு அமைதியாக போயிடுச்சு. கண்டிப்பா இந்த விஷயத்த அர்ஜுன் காதுல போட்டு வைக்கணும். ஏன்னா அர்ஜுன் தேனை விட்டு கொடுக்கவே மாட்டான். அதுவும் அவங்க அத்தை இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு நினைச்சா கண்டிப்பா அவன் ஏதாவது ஒன்று பண்ணுவான். நம்ம அர்ஜுன் காதுல சொல்லி இதை அவனுக்கு தீயா பரப்பி விடலாம். ஆனா அர்ஜுனும் சேர்ந்துக்கிட்டு கையல் கூட ஊருக்கு போறான். இப்ப இவங்க எந்த டாக்டரை வச்சு பார்க்க போறாங்க? கையலையும் கூட்டிட்டு போறாங்க, தேனையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணுன்றாங்க. நம்ம கண்டிப்பா அக்கா கூட ஆஸ்பத்திரிக்கு போயே ஆகணும். அப்பதான் ஏதாவது கலவரத்தை உண்டு பண்ண முடியும். எப்போ போறாங்க என்ன பேசுறாங்கன்னு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். உன்ன மாதிரி மதபதன்னு இருக்காம சீக்கிரமா எதையாவது பண்ணி விடணும். இந்த ராஜாவும் ஜீவாவும் எங்க போனாங்க? ரொம்ப நேரமா ஆளே காணோம். எங்க போறான் எங்க வரான்னு என்கிட்ட சொல்றதே கிடையாது இந்த பையன். இந்த மாதிரிதான் முன்னாடி நடந்துகிட்டு இருந்தான். நடுப்புற இந்த ஜீவா பிள்ளை இல்லாதனால ஒழுங்கா இருந்தான். இப்ப திரும்பியும் பழைய குருடி கதவு தரடின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ராஜா பையில எங்க போய் நான் தேடுறது? போன் அடிச்சு பாப்போம். ஹலோ, சொல்லுமா. எங்கடா இருக்க? மா, நானும் ஜீவாவும் பைக்கில் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமா. ஆமா, இங்க வீட்டுல சோறு தண்ணி இல்ல பாரு, ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இப்ப என்னம்மா, உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேம்மா. என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. இங்க இருக்கிற டென்ஷனுக்கு இது வேற. இன்னும் வேணாம், நீயும் அவளும் கிளம்பி வீட்டுக்கு வாங்க. ஏமா, என்னாச்சு? இன்னமேட்டு என்கிட்ட சொல்லாம அவளை கூட்டிட்டு எங்கேயாவது போன? இது என்னம்மா வம்பா போச்சு? நான் கட்டிக்கிற பொண்ணை தானே கூட்டிட்டு போனேன். டேய், இன்னும் கல்யாணம் நடக்கலடா. ஏற்கனவே அக்கா என்னை திட்டிக்கிட்டே கிடக்குறா. கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணி வைன்னு. அதை தானேம்மா நாங்களும் சொல்றோம். சீக்கிரமா பண்ணி வச்சுட்டீங்கன்னா உனக்கும் டென்ஷன் இல்லாம இருக்கும்ல. என்ன நக்கலா? இல்லம்மா, இப்ப என்னதாம்மா உன் பிரச்சனை? இங்க பாரு, கல்யாணம் ஆகுற வரைக்கும் 2 பேரும் சுத்துறத கொஞ்சம் நிறுத்துங்க. 2 பேரும் வீட்டுல தானே இருக்கீங்க, ஏன் வீட்டுல பேசிக்க முடியாதா? மா, வீட்டில் பேசலான்னு வந்தாதான் நீ கூடவே நிற்கிற. அப்புறம் ஏதாவது பெரியம்மா ஏதாவது பேசுகிறாங்க. இப்படி இருந்தால் நாங்கள் எப்படிம்மா பேசிக்கிறது? அதனால தான் அவளை கூட்டிகிட்டு வெளியில் வந்தேன். இப்போ ரொம்ப முக்கியம் பேசுறது. வருஷம் ஃபுல்லாக அவள்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்க போற. கொஞ்ச நேரம் எங்கள் கூட இருக்கிறதுனால ஒன்றும் கெட்டு போயிடாது. சரிம்மா, கிளம்பி வரணும் அவ்வளோதானே. இந்த சாப்பிட்டு பாதி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான். சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு வந்துடுறேம்மா. வச்சுறேம்மா, ஃபோனை வச்சுறேன். இருடா, ஃபோனை கட் பண்ணிட்டான். இவனுக்கு இப்போ ரொம்ப துளிர் விட்டுருச்சு. அடக்கிறேன், எல்லாத்தையும் மொத்தமாக அடக்கிறேன். இந்த செம்பா யாருன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. இனிமேட்டு எல்லாருக்கும் ஒரு செக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும். கையில் பார்க்கறதுல நான் என் பிள்ளைய பார்க்க மறந்துட்டேன். என் கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிவிட்டு இவன் பாட்டி கிளம்பி போயிட்டான். சே, எல்லாம் வந்து சேருதுங்க பாரு.